பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருக்காக தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் இன்னைக்கு வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பல விஷயங்களுக்காக நாம் எதிர்பார்க்கிறோம். தேவனுடைய கரத்தை எதிர்பார்க்கிறோம், ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் எதிர்பார்க்கிற பல விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்பார்ப்பதை போல நடக்காமல் எதிர்மறையாய் நடப்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம். பல நேரங்களிலே அப்படி நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் சோர்ந்து போகிறோம். எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காததினால் சோர்ந்து போகிறோம். எதிர்பார்த்த விதத்தில் நடக்காததினால் சோர்ந்து போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் தேவன் அதிசயம் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் தேவன் செயல்பட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு கட்டாயம் பதிலையும் பலனையும் தருவார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்புக்குள் இருக்க வேண்டிய விசுவாசமும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அதுதான் லாசருவின் குடும்பம். மார்த்தாள், மரியாள், லாசரு, ஒரு ஏழை குடும்பம். பெத்தானியா என்கிற ஒரு சின்ன கிராமத்திலே வாழ்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் அதிகம் நேசித்தார். அந்த குடும்பத்தை அடிக்கடி ஆண்டவர் சந்திப்பது வழக்கம். அவர்கள் வீட்டில் தங்குவது வழக்கம். அவர்கள் கொடுக்கிற ஆகாரத்தை உண்பது வழக்கம். அவர்களோடு அதிக நேரம் செலவு செய்வது வழக்கம். ஏனென்றால் லாசருவை ஆண்டவர் அதிகம் நேசித்தார். மரியாளை ஆண்டவர் அதிகம் நேசித்தார். மார்த்தாளையும் ஆண்டவர் அதிகம் நேசித்தார். கவனிங்கள், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. என்ன? அவருடைய நேசன், அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற அவருடைய நண்பன், அவருடைய சகோதரன் லாசரு மரித்து போகிறார். கவனிங்க, இப்பொழுது லாசரு மரித்து போனவுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் தாமதமாய் வருகிறார். 4 நாட்கள் கழித்து அந்த கிராமத்திற்கு வருகிறார். என் அன்புக்குரியவர்களே, இப்ப இயேசு வரும்போது அவருடைய சகோதரிகள் 2 பேரும், மார்த்தாளும் மரியாளும், போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரே கேள்வி கேட்கிறார்கள். என்ன சொல்றாங்க? 11வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 21வது வசனத்தில் 32வது வசனத்திலையும் இருவரும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன? மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே போல 32லும் மரியாள் கேட்கிறாள். ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, நீங்க இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பு தான். ஆண்டவர் தங்களோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததில் தவறில்லை. ஆனால் இல்லை என்று சொன்னாலும், அவர் அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னாலும், அந்த இடத்தில் அவர் தாமதமாய் வந்திருந்தாலும் தன் சகோதரனை உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் போனது. அதுதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பது நன்றாகத்தான் இருக்கிறது. உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அல்லது இந்த காணொலியை பார்க்கும் பொழுது, பிரதர், பாஸ்டர், எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரா என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புக்கு கட்டாயம் பலன் உண்டு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்குள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று உங்களுக்குள் இருக்க வேண்டும். என்ன என்றால் அதுதான் விசுவாசம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அற்புதம் செய்ய முடியும். ஒரு நொடி பொழுது போதும். மைக்ரோ செகண்ட்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்கள் காரியங்களை தலைகீழாக மாற்றி போட முடியும். ஆனால் அந்த மாற்றம் உங்கள் வாழ்வில் வருவதற்கு உங்களுக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அஸ்திபாரம் என்ன என்றால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். என் அன்புக்குரியவர்களே, அவர் ஒரு இடத்தில், அந்த இடத்தில் இருந்து அந்த குடும்பத்தோடு தங்கி இருந்துதான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, 4 நாள் ஆனாலும், தாமதமே ஆனாலும், கல்லறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவர் என் எல்லைக்குள் வந்துவிட்டார், என் வீட்டுக்குள் வந்துவிட்டார், என்னை விசாரிக்க வந்துவிட்டார், என் ஆண்டவரால் என் சகோதரனை உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை அவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே சில காரியங்கள் தாமதிக்கிறது என்று புலம்புகிறீர்களா? ஒருவேளை
இந்த விஷயங்கள் இப்பொழுது இப்படி நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பின்படி காரியங்கள் நடக்காமல் போனது என்று நீங்கள் தயங்குகிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தாமதம் ஆனாலும் பரவாயில்லை, தடைபட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் ஆமென் லாசருவை உயிரோடு எழுப்ப அவருடைய வல்லமைக்கு முடிந்தது என்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்விலும் தடைபட்டு போன தாமதமாகி கொண்டிருக்கிற சகல காரியங்களிலும் அற்புதங்களை வெளிப்படுத்த அவரால் முடியும். ஆனால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். காலங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், செயல்பாடுகளை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், தாமதிக்கிறதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம், கையை விட்டு மீறி போனது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது உங்கள் கையை விட்டு மீறி போனாலும், அது உங்கள் எல்லையை தாண்டி போனாலும், அவைகளை திரும்பி வர பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய விளைச்சலை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய விளைவை கொண்டு வரும். நீங்கள் விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் உங்கள் வாழ்வில் ஸ்தோத்திரம் விடுவிக்கப்பட முடியாத பல நன்மைகளை விடுவிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே விசுவாசிக்க துவங்குங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல 100 மடங்கு நன்மைகளை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, இந்த அற்புதமான காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வுக்காய் ஜெபிக்கிறேன். மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் இழந்து போன லாசருவை கர்த்தர் திருப்பி கொடுத்தது போல இந்த காணொளியை பார்க்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஏதோ ஒன்று அவர்கள் இழந்திருக்கலாம், ஏதோ ஒன்றுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒன்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற விடயங்களை விட, அவர்கள் நினைத்ததை விட, அவர்கள் யோசித்ததை விட தேவன் ஒரு அற்புதத்தை இந்த இரவில் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் விசுவாசிக்கட்டும், அவர்கள் இருதயம் உம்மை விசுவாசிக்கட்டும், அவருடைய உணர்வுகள் உம்மை விசுவாசிக்கட்டும், அவருடைய உள்ளம் அவர்களை விசுவாசிக்கட்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர்கள் நாவுகள் அறிக்கையிடட்டும். ஆண்டவர் அவர்களை அற்புதமாய் நடத்தி அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a good night. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க. நீங்க விடுவிக்க முடியாத பல நன்மைகளை உங்கள் விசுவாசம் விடுவித்துக் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென்.